பாஜக தொடர்ந்து மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. தமிழ்நாடு மக்கள் மீது அவங்களுக்கு அன்பே கிடையாது, தமிழ்நாடு மக்களை திருடர்கள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்கணும். கேட்கல அப்படின்னா இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அது என்ன ரிப்ளை அப்படின்னா, மாதவி லதா அப்படின்றவங்க மசூதியை பார்த்துட்டு அம்பு விடுற மாதிரி பேசுறது, ஓட்டு போட வந்த அந்த இஸ்லாமிய பெண்களுடைய பர்தாவை தூக்கி பார்த்துட்டு நீங்கள் தானான்றதை வெரிஃபை பண்ணுறது, இது அவங்க ஒரு வேற ஒருத்தவங்க கள்ள ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படி கிடையாது. ஏங்க அவங்க எது பேசினாலும் தப்புன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா தான் பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழர்களுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு? திமுக என்ன பண்ணியிருக்கு? திமுக எங்கேயுமே வெறுப்பாக பேசவே இல்லையா? மதத்தை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லையா? பெண்கள் இழிவாக பேசலையா? அப்படின்ற அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய காங்கிரஸுடைய மாநில தலைவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி தேர்தலுக்காக நார்த் இந்தியாவில் நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டுட்டு வராங்க. சில இடங்களில் அவங்க பேசக்கூடிய பிரச்சாரங்கள் நெகட்டிவாக இருக்குது. சில பேர் மத உணர்வை புண்படுத்துகிற விதமாக பேசுகிறாங்க, சில உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வருது. அந்த மாதிரி சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவறையுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு, அதை நாங்கள் மீட்போம், நாங்கள் மறுபடியும் ஜெயிச்சோம்னா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ இந்த விஷயம் பலரால் எப்படி சித்தரிக்கப்பட்டுச்சு, நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களாம் திருடர்கள் மாதிரி தெரியுறாங்களா பிரதமருடைய கண்ணுக்கு? தமிழ்நாட்டுக்காரங்களாம் திருடர்கள்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ், திமுக எல்லா கட்சியுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ அதனோட ஒரு பார்ட்டாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக தொடர்ந்து மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. தமிழ்நாடு மக்கள் மீது அவங்களுக்கு அன்பே கிடையாது, தமிழ்நாடு மக்களை திருடர்கள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்கணும். கேட்கல அப்படின்னா ஜூன் 4க்கு அப்புறம் நாங்கள் தமிழக பாஜகவினுடைய தலைமைச் செயலகத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முற்றுகையிடுவோம், அந்த ஆஃபீஸ் நாங்கள் முற்றுகையிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார், ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. அது என்ன ரிப்ளை அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் முற்றுகையிட போகிறேன்னு சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயம் சார், நீங்கள் முற்றுகையிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போ வரப்போகிறீங்கன்ற டேட்டை சொல்லிட்டீங்கன்னா அந்த வர 10 பேருக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் அதுக்கு மேலே எவனும் வரப்போகிறது கிடையாது. சாப்பாடு ரெடி பண்ணி வைப்போம், அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போராட்டம் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தமிழக மக்களுக்கு என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கு, என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் இப்போ எடுத்து காட்டுவோம், ஒரு புத்தகமாக போட்டு கொடுப்போம், சில காணொலிகளையுமே நாங்கள் பதிவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அந்த டேட்டை மட்டும் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அங்கே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ இது பாஜக தரப்பினரால் அதிகமாக பகிரப்பட்டுச்சு. இது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பதிலடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு காங்கிரஸ் ஏதாச்சும் பதிலடி திருப்பி கொடுக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மாநில தலைவர், காங்கிரஸினுடைய மாநில தலைவரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி 10 பேர் தான் வருவோம் அப்படின்ட்டு எங்களை கிண்டல் பண்ணுறீங்க. ஆனால் 2004க்கு அப்புறம் நீங்கள் தோற்றதுக்கு அப்புறம் உங்கள் தமிழக பாஜக ஆஃபீஸ்லேருந்து எத்தனை பேர் இருந்தீங்க? மொத்தமே 10 பேர் தான் இருந்தீங்க. மறுபடியும் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே எத்தனை பேர் போய் உட்காந்துருக்கீங்க. மீண்டும் இந்த ஜூன் 4க்கு அப்புறம் எப்படி தோக்க போகிறீங்க? தோற்றதுக்கப்புறம் மறுபடியும் அதே 10 பேர் தான் உட்காந்துருப்பீங்க. அந்த 10 பேர் யாருன்ற லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் சமையல் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி இவர் பதிலடிக்கு கிண்டல் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி பேசினது சரியா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு தமிழகத்தினுடைய காங்கிரஸ் மாநில தலைவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, மோடி அவர்கள் பேசும்போது பல கட்சிகள் அவருக்கு ஆதரவாக இருக்குது, தேர்தல் ஆணையமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஆனால் தேர்தல் ஆணையம் உண்மையாகவே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, பாஜக தன்னுடைய வெறுப்பு கலந்து அந்த பிரச்சாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, நிறுத்திக்கங்க, இது பண்ணாதீங்க, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ட்டு அவங்களே கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா பாஜக சென்ட்ரலில் இருக்கிறவங்க சில பேர் நல்ல விஷயமா பேசினாலும் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, அந்த எம்பி கேண்டிடேட்ஸாக நிற்கிறவங்க ஒரு சில பேர் கொஞ்சம் கோபத்திலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வெறுப்பாக பேசிடுறாங்க. ஒன்று இந்துக்களை பற்றியோ அல்லது இஸ்லாமியர்கள் பற்றியோ இல்லை கிறிஸ்தவர்கள் பற்றியோ யாரை பற்றியோ கொஞ்சம் வெறுப்பாக பேசிடுறாங்க. இந்த விஷயம் பல பேருடைய மனசை புண்படுத்துது, அதனால் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பிஜேபி அந்த மாதிரி வெறுப்பு உணர்வு பிரச்சாரத்தை தான் மேற்கொள்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல உண்மையாகவே நடக்க தான் செய்யுது. இது யாருமே இதில் அப்படி எங்கேயுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நிறைய இடங்களில் நடக்குது. உதாரணத்துக்கு தெலுங்கானாவில் ஒரு லேடியை பற்றி நம்ம பார்த்துருப்போம்.
அந்த மாதவி லதா அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மசூதியை பார்த்துட்டு அம்பு விடுற மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் ஓட்டு போட வந்த அந்த இஸ்லாமிய பெண்களுடைய பர்தாவை தூக்கி பார்த்துட்டு நீங்கள் தானான்றதை வெரிஃபை பண்ணுறது. இது வந்து அவங்க வந்து ஒரு வேற ஒருத்தவங்க கள்ள ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு பேசினாங்க, எரிஞ்சு தான் பேசினாங்க, அங்கே ஒரு மாதிரி மிரட்டுற துணியில் தான் பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி பிஜேபியில் சேர்ந்த சிலர் வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ண தான் செய்கிறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவிச்சிருச்சு. ஸோ பிரதமர் மோடி வந்து சொன்னது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ், பீகாரில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ், ஏன்னா அங்கே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த, அது குறிப்பாக மதுரையை சேர்ந்த ஒரு நபர் தான் அங்கே வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவரை டைரெக்டாக விமர்சனம் பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக அவரை விமர்சனம் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம லோக்கல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, இப்போ மதுரைக்காரங்க, மதுரையில் வந்துட்டு இப்போ எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்டவர் வந்து கிண்டல் பண்ணும்போது சென்னை வந்துட்டான் பாரு அப்படின்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, விமர்சனம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை தான் பிரதமர் மோடி வச்சார். ஆனால் இதை வந்து தமிழகத்தை சேர்ந்த திமுகவும் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றுறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்கள் வந்து திருடர்கள் அப்படின்ட்டு மோடி வந்து சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்படியே பிளேட்டை மாற்றி தான் பண்ணுறாங்க. மோடி அவர்கள் சொன்னது உண்மை, ஆனால் அவருடைய அட்டென்ஷன் வந்துட்டு உண்மையாகவே உங்களை வந்து திருடர்கள்னு சொல்லவே இல்லை, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி திருடர்கள்ன்ற ஒரு முடிவுக்கு வர முடியும்? காங்கிரஸும் திமுகவும் இட்டுக்கட்டி உருவாக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ தமிழகத்தினுடைய மாநில தலைவரும் வந்து பாஜக எதிராக வந்துட்டு ஒரு சவால் விட்டார். அதுக்கு அண்ணாமலையும் பதிலடி கொடுத்துருக்காரு, இவரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாஜக சைடு தான் நிற்கிறாங்க. ஏங்க அவங்க எது பேசினாலும் தப்புன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா தான் பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழர்களுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு? திமுக என்ன பண்ணியிருக்கு? திமுக எங்கேயுமே வெறுப்பாக பேசவே இல்லையா? மதத்தை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லையா? பெண்கள் இழிவாக பேசலையா? அப்படின்ற பல அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு சில கருத்துக்கள் இருந்திருக்கலாம். அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.